ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு வந்து எம்டி பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். பல்லாரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது கூடவே அடுப்பத்தை வச்சு இன்னொரு வானலியில் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கணும். அப்புறம் தக்காளியும் போட்டு வணக்கிக்கணும். அது கூட தேங்காய் துருளையும் போட்டு நல்லா வணக்கிட்டு கறி மசால் தூள், சிக்கன் மசாலா இது ரெண்டையும் மட்டும் போட்டு நல்லா வணக்கணும். சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வாசனை தரக்கூடியதுனால அதெல்லாம் போட்டு வணக்கினோம்னா அந்த வாசனையே போயிடும். வணக்கி முடிச்ச நீந்து அதை போட்டு கொஞ்சம் கொரப்பாக மிக்சி ஜாரில் பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சிடணும். மசாலா வந்து கெட்டி கொடுக்க பொட்டுக்கல்லை நிறைய போட்டோம்னா பொட்டுக்கல்லை வாசமே அடிக்கும். அதனால வந்து பொட்டுக்கடலை அளவாக போட்டுக்கணும். சில முந்திரியெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. பொட்டுக்கடலை மட்டும் போதும். சால்னா நல்லா கொதி வந்தோடனே புதினா இலையை தூவி விட்டுக்கணும். கொத்தமல்லி இலை அவ்வளோக்கா வாசனை தராது. புதினா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். அதனால புதினா இலை தூவி விடலாம். இந்த சால்னா வந்து கடை சால்னா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது புரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்